பகவத்கீதை உண்மை உருவில் 108 முக்கியமான ஸ்லோகங்கள். ஸ்லோகா 5. அத்தியாயம் 2, பதம் 13. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததா தேஹாந்திர பிராப்திர் தீரஸ்தத்ர ந முஹ்யதி. இப்பதத்தின் விளக்கம்: தேகத்தை உடையவனின் உடல் சிறுவயது, இளமை, முதுமை என்று கடந்து செல்வதைப் போல ஆத்மா மரணத்தின் போது வேறு உடலுக்கு மாற்றம் பெறுகின்றது. நிதான புக்தியுடையவர் இது போன்ற மாற்றத்தால் திகைப்பதில்லை. இந்த ஸ்லோகத்தின் முக்கிய கருத்து: இந்த ஸ்லோகம் ஆன்மா அழிவற்றது என்பதை வலியுறுத்துகிறது. உடல் தற்காலிகம், ஆன்மா நிரந்தரம். மரணம் என்பது முடிவு அல்ல, மாற்றம் மட்டுமே. இந்த ஸ்லோகத்தின் மைய கருத்து என்னவென்றால், இந்த உடலில் வாழும் ஆத்மா குழந்தை பருவம், இளமை, முதுமை ஆகியவற்றை அனுபவிப்பது போலவே மரணத்திற்கு பின் மற்றொரு உடலை அடைகிறது. இதை அறிந்த ஞானி அதில் குழப்பம் அடைவதில்லை. இந்த படத்தில் குறிப்பிட்டுள்ளது போல 3 பருவங்கள் உள்ளன. ஒரு சிறுவன், ஒரு இளையவன், ஒரு முதியவர். மூவரும் ஒரே ஆத்மாவின் பருவ மாற்றங்களை குறிக்கின்றனர். இதன் மூலமாக கிருஷ்ணர் ஆத்மாவின் நிலைத்த தன்மையை எடுத்துரைக்கிறார். உடல் மாறும், ஆத்மா மாறாது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உள்ளது, த சேஞ்ச் இஸ் ரூல் ஆஃப் லைஃப். உடல் மாறும், ஆனாலும் ஆத்மா மாறாது. இது ஒரு இயற்கையான மாற்றம். இதை உணர்ந்தவனுக்கு மரணம் ஒரு பயமல்ல, ஒரு மாற்றம் மட்டுமே. இதை கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு மிக அழகாகவும் தெளிவாகவும் எடுத்து உரைக்கிறார். அதை அர்ஜுனனும் மிகவும் கவனத்துடன் கேட்டுக்கொள்கிறார். ஆத்மா நிலைத்தது, உடல் என்பது ஒரு தற்காலிக வஸ்திரம். இதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுமையாக புரியும். இதுதான் ஞானம் தரும் அமைதி. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் உன்மிலித்தம் ஏன தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. இருளின் அஞ்ஞானத்தால் குருடனாக இருந்த எனக்கு ஞானம் என்ற கண் மருந்தை அளித்து என் கண்களை திறந்த அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம்.